போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். போதைப் பொருள் பயன்படுத்தலைங்க. நான் வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. அதுக்கு தான் நான் அதை வந்து அந்த மாத்திரையை நான் வந்து பொடி பண்ணுறதுக்கு தான் பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். 2, 3 விஷயம் பார்க்கணும் நம்ம. அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்குங்கிறது தான் அந்த அந்த வீடியோல இருக்கு. திமுக போராட்டம் அறிவிச்சிருக்கு. சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லி முதன் முறையாக தவேக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக அறிவித்துள்ள முதல் போராட்டம். அதாவது ஒரு மாத்திரையை தன்னுடைய செல்போனில் வைத்து உடைக்க மாட்டாங்க யாரும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கையில் பக்கத்திலேயே 500 ரூபா நோட்டு இருக்கு, பணம் இருக்கு. அவர் சொல்றது பொய்யா தெரியுது. அவர் அதை நடந்த அந்த சம்பவத்திற்கும் அவர் இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஒரு குழந்தைய அவர் கையில் வச்சுக்கிட்டு அவர் எதுக்கு அதுன்ற உண்மையாக அவர் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒய்ஃபோட ஒரு விளக்க வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கும் அங்கே நடந்த சம்பவத்திற்கும் சம்மந்தமே இல்லை. மாத்திரையை உடைக்கிறது யாருமே உடைப்பா? என்ன குழந்தை ஏதாவது நம்ம அடிப்படையான விஷயம். உடம்பு சரியாத குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு போவோமா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். 2 தினங்களாக ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் சரத்குமார் அவர்கள் ஒரு ஏதோ சம்திங் அவர் வந்து ஒரு செய்யற மாதிரி சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அவர் உட்கார்ந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு செயல் ரொம்பவே ஒரு வைரல் ஆயிருக்கு. அந்த கிளிப்பு அது அவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தார், தன்னிலை விளக்கம். அது வந்து என் குழந்தைக்கு வந்து நான் மாத்திரை கொடுக்கறதுக்கு அப்படி நான் இது பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஆனால் அந்த செயல் வந்து தொடர்ந்து அது அவ்வாறு குழந்தைக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க, இது வேற ஒரு விஷயத்துக்கு தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து நேஷனல் மீடியா வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு அமைச்சரே வந்து இப்படி வந்து ஒரு செயல்பாட்டில் ஈடுபடலாமா அப்படின்ற மாதிரி பெரும் பேசுபொருளா இருக்கிறது. அவர் பதவி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த அமைச்சருக்கும் வந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூவை? இந்த சம்பவம் சம்பந்தமா திமுக போராட்டம் அறிவிச்சிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் சரி, என்ன சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு முதன் முறையாக தவேக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக அறிவித்துள்ள முதல் போராட்டம் அது. அதனால தான் அது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சரத்குமார் வந்து கடந்த அதாவது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் அவர் வந்து காரணம் என்ன, சிஎஸ்கே மேட்சாக தான் இருக்கணும். காரணம்னா அந்த வீடியோவில் எல்லோ கலர் டிஷர்ட், ஆமாம் ஜெர்சி போட்டிருக்காரு, அவர் போட்டிருக்காரு, மனைவியும் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? 1 2, 3 விஷயம் இதில் பார்க்கணும். எப்படின்னா, போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். போதைப் பொருள் பயன்படுத்தலைங்க. நான் வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு தான் நான் அதை வந்து அந்த மாத்திரையை நான் வந்து பொடி பண்ணுறதுக்கு தான் பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். 2, 3 விஷயம் பார்க்கணும் நம்ம. அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறது தான் அந்த அந்த வீடியோவில் இருக்குது. அதாவது ஒரு மாத்திரையை தன்னுடைய செல்போனில் வைத்து உடைக்க மாட்டாங்க யாரும். காரணம் என்னன்னா, அந்த மாத்திரை வந்து முக்கியமான குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். 1.5 வயசு குழந்தைன்னு தான் சொல்லியிருக்காரு அவர். அந்த 1.5 வயசு குழந்தைக்கு ஒரு மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேது குழந்தை, துப்பிடுறா. அதனால தான் மாத்திரையை பொடி செய்து பண்ண ஒரு விஷயம். ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் குழந்தையை ஸ்டேடியத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. வழக்கமாக நம்ம ஊரில் நம்ம ஒரு விஷயம் இருக்குன்னா குழந்தைய விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி அன்னீசியா, எமர்ஜென்சினா எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி விஷயத்தினால யாரும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. காரணம் என்ன, ஒரு 5 வயசுக்கு அப்புறம் கிரிக்கெட்டு அப்படின்னு தெரிந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு 6 அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன, வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா தேட்டர்லேயே நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இந்த சூழ்நிலை. அந்த வீடியோவில் குழந்தையும் இல்லை, அவரும் ஒரு மனைவின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடியோ. அதில் அந்த ஒரு பொடியும் வச்சிருக்கிறாரு அவர் செல்ஃபோனில்.
ஒரு பொடியை அவர் வந்து தன்னுடைய கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டையோ வைத்து அத பொடியாக்குறார். ம். பொடியாக்குற மாரி ஒரு சீன் அதுல ஓடிட்டுருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கையில பக்கத்திலேயே ரூ. 500 நோட்டு இருக்கு. பணம் ம். இருக்கு. நீங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா, ஹக்கீம், போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் இதே ஒரு சேமா இதே மாரி தான் நடந்துக்குவாங்க அவங்க. அதுதான் அதுதான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பெரும்பாலும் செல்ஃபோனு இந்த மாரி விஷயங்கள்ல தான் அந்த போதைப் பொருளை வைத்து அந்த மூக்குல உரியிறது. அப்ப அந்த ரூ. 500 நோட்ட வந்து சுருட்டி, அது பொதுவா என்ன காரணம்? நோட்ட ஏன் வந்து யூஸ் பண்ணுவாங்க? பணத்துல வந்து அந்த பொடி வந்து ஒட்டாது. ஓ! மத்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, பொடி ஒட்டிரும் அதுல, ஒட்டிக்கும். நம்ம பணத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த அந்த காட்டன் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ரொம்ப கிடைக்காத ஒரு அரிய பொருள தான் நம்ம வந்து பணம் வந்து அச்சடிக்கப்படுறாங்கன்னு. அதனால காரணம் என்னன்னா, உடனே தட்டுனீங்கன்னா எந்த பொடியும் இருக்காது அதுல. நீங்க சாதாரணமா ஒரு பொடிய ஒரு பவுடரே அதுல போட்டு வச்சுட்டு எடுத்துட்டீங்கன்னா, பவுடர்லாம் ஒட்டாது. அப்படி தட்டினீங்கன்னா அவ்வளோதான் உதிர்ந்துரும். ஸோ, அதனால தான் அந்த பணத்துல சுருட்டி மூக்குல வச்சு உரிவாங்க. இது வந்து இயல்பான ஒரு விஷயமா, ஒரு மேல்தட்ட மக்களுடைய பார்ட்டில இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது இயல்பு. ஸோ, அதே மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப அமைச்சரா இல்லல்ல அவரு. ஸோ, அந்த மாரி ஒரு இந்த வீடியோ வெளிய வந்திருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. ம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன சொல்றோம், குழந்தைக்கு வந்து மாத்திரைய வந்து மாத்திரைக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத யாருமே செல்ஃபோன்ல வைத்து மாத்திரைய நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், மாத்திரைய ஒரு பேப்பர்ல மடிச்சு உடைப்போம். உடைச்சு தான் அந்த மாத்திரைய ஒண்ணா ஆக்கி பண்ணுவோம். பட் இது இப்படி இந்த அளவுக்கு கிரெடிட் கார்டையோ, டெபிட் கார்டையோ வைத்து ரொம்ப பொடியாக்குறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் 1 1/2 வயது குழந்தைக்கு சிரப்பு தாங்க குடுப்பாங்க பெரும்பாலும். சளி பிடித்த குழந்தைக்கு, உடம்பு சரியில்ல குழந்தைக்கு சிரப்பு குடுப்பாங்க. வழக்கமா பார்த்துருப்போம் நம்ம. 3 வயசுக்கு மேல தான் மாத்திரைலாம் போடுவாங்க. குழந்தைகளுக்கு குடுப்பாங்க. என்ன சரி அவர் சொல்றது சில விஷயங்கள் நம்புற மாரி இல்லை. அப்படிங்கிறது இப்ப இஷ்யூ பெருசாயிட்டே போகுது. சும்மா நான் வந்து ஒரு பவுடர வச்சுட்டு வேணும்னே ஒரு வீடியோ எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட்டா பண்ணது இன்னைக்கு பெரிய சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பொய்ய போய் மாத்தி மாத்தி பேசி இல்ல குழந்தைக்கு மாத்திரை குழந்தை இல்ல அந்த வீடியோல. 1 1/2 வயசு குழந்தைய நீ எப்படி கிரிக்கெட் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு போனியா? ஏன் உடம்பு சரியில்லாத குழந்தைய எதுக்கு அந்த ஒரு இவ்வளோ பெரிய கிரவுட்ல ஏன் கூட்டு போறீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு. பக்கத்துல எப்படி இந்த ரூ. 500 நோட்டு இருக்கு? செல்ஃபோன்ல யாராவது பொடியாக்க முடியுமா? ஒரு மாத்திரைய உடைக்க முடியுங்களா? கிரெடிட் கார்டையோ, டெபிட் கார்டையோ வைத்து மாத்திரைய உடைக்க முடியாது. ஏற்கனவே பொடியான மாத்திரைய வேணா கொஞ்சம் அந்த கார்டுல வந்து கொஞ்சம் சின்ன பொடியா ஆக்க முடியும் ஒழிய, ஒரு சாதாரண மாத்திரைய உடைக்க முடியாது. ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிச்சாரு. உண்மையிலேயே சரத்குமார் வந்து அன்றைய தினம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் நடந்தது அன்னைக்கு. ஆமா. இன்னைக்கு தான் இந்த வீடியோவும் வெளியிட்டாங்க. வெளிய வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அதுல அன்னைக்கு 2 சம்பவம் வந்து ஒரு சர்ச்சைக்கு ஆயிடுச்சு. ஒண்ணு சரத்குமார் உடைய இந்த வீடியோ. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ம். எடுக்கப்பட்ட அந்த வீடியோவுக்கு இப்போ நாளைக்கு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுது. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், எதிர்க்கட்சிகள் எல்லாமே சம்மந்தப்பட்ட அமைச்சரை பதவி விலக்கணும்னு சொல்லி என்ன செய்ய போறார் விஜய்? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொரு வீடியோ அன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுன் பேசின வீடியோ. இந்தியாலேயே முதல் முறையா ஒரு சிஎம் ஒரு வந்து 3 முதலமைச்சர் வந்து 3 கிலோ கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் மாரி அது ஒரு பில்டப் குடுத்தாரு. 3 கிலோமீட்டர் அப்படியே அந்த 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுனது வந்து ஓடிட்டாரு. யாருமே கிடையாதுன்னு சொல்லி அடுத்த 1/2 மணி நேரத்துல உமர் அப்துல்லாவ பத்தி லிஸ்ட் வீடியோ வருது. போட்டு ம். போட்டு அடிச்சு அதான் சொன்னேன். அந்த 2 வீடியோவுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு புதுசு இல்லன்னு வச்சுக்கங்களேன். ஒரு வழக்கமா இல்லாத இருக்கிற மாரி இருக்கிறத இல்லாத மாரி பேசுறது அவருடைய வழக்கமா போயிட்டாரு அவரு. அவர் தலைவர் அவர புகழ்றாரு அப்படின்னு தான் நம்ம இதுல எடுத்துக்க முடியும். இல்லங்க. அதுக்காக நீங்க அவர வச்சுக்கிட்டு ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு, இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்டுலயேன்னு இந்த கவுண்டமணியா ஹிந்தில சொல்ற மாரி, அந்த மாரி சொல்லக்கூடாதுல்ல. இது ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இவரு முன்னுதாரணமா இருக்காரு. நம்ம முதல்வர்ன்னு சொல்லிட்டு முடிச்சிரணும். ம். உங்களுக்கு ஹிஸ்டரியே தெரியாம, இல்ல சப்ஜெக்ட்டே தெரியாம நீங்க பாட்டுல அவசரப்பட்டு, இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் மாரத்தான் போனவருன்னு சொல்லி, அவங்க தூக்கி போட்டா கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டருங்கிறாங்க.
25 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு அவர் உமர் அப்துல்லா. ம். அது சாதாரணமா அங்க நடந்திருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு முதல்வர் வந்து 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுனதுன்னு சொல்லி நீங்க முடிச்சிருக்கலாம். இந்தியாவிலேயே அப்படின்னு சொன்னது தான் இப்ப பிரச்சனை அவருக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம் தான் ஐக்கியம் இதுல. இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம். ரீல்ஸ்னாலேயே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆட்சியை பிடித்த தாவேக்காவுக்கு இந்த ரீல்ஸாலே பிரச்சனையும் வருதுன்னு நான் பார்க்குறேன். சார் இப்போ இந்த தாவேக்கா ஜெயிக்கும்போது பலரும் பயங்கரமா பாராட்டுனாங்க. அதாவது இனிமே வந்து படம் படைத்தவர்கள் குறுநிலை மன்னர்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்ற மாரி நிலைமைய தூக்கி போட்டாரு. சாதி அப்படியே சுருட்டி தூக்கி போட்டாரு. பணத்த அப்படியே சுருட்டி தூக்கி போட்டாரு. எல்லாத்தையும் இது கடாசிட்டாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி, நம்மளும் அந்த வாதம் ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ ஆமா, அப்படின்னு நம்ம நம்புற நெனச்சோம். மாதிரி ஆயிடுச்சு. நம்புற மாரி ஆயிப்போச்சு. இப்ப நம்ம பார்க்குறோம். முதல்ல மரிய வில்சன் அவர் சம்பந்தமான ஒரு வீடியோ வெளியாச்சு. அவரு பெண்ணைய வந்து கட்டைய தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு பொல வீட்டுக்குள்ள பொலன்னு பொளக்குறாரு. ஐயோ! நமக்கு பயந்துட்டோம். நம்ம வெள்ள அறிக்கை அவர் ஆமா. படிக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. ஆஹா! இவர் வந்து ஒரு இன்டெலக்சுவல் மாதிரி நம்ம பேசலையே. ஒரு இன்டெலக்சுவல நியமிச்சிருப்பாரு நிதி அமைச்சகத்துக்கு. ஏன்னா பார்த்து பார்த்து செய்யணும். இத வந்து நிதி அமைச்சகம் பல கண்டிப்பா. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு அவர் வந்து செலவிடணும். இத வந்து 100% லாப நோக்கத்துக்காக சில துறைகள வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். அவரு இப்படிப்பட்ட பின்னணியா இருக்காரு. இப்ப இன்னைக்கு சரத்குமார் அமைச்சர் அவர பற்றியான இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ அதுதான் லீக் நான் ஆகி சொல்றேன். வந்துட்டு இருக்கு. அதான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் வேற மாரியே ரீல்ஸ் ஆக்கி இந்த கீர்த்தனாவ சொல்றாங்கல்ல. அவங்க ம். பழசா பிரச்சாரத்தின் போது அவங்களுடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இன்னைக்குமே அவங்க விளையாட்டா மந்திரி ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ரீல்ஸ் நீங்க பார்த்திருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தீங்கல்ல நீங்க? ஒரு ம், விளக்கம் ம், சொல்றாங்க. ம். மீடியால ஒரு கேட்குறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள்லாம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னு நீங்க சொன்ன லிஸ்ட் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்ல போக, ஏன் இந்த ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டாங்க விளையாட்டா. அதனால இது அவங்களுக்கே ஒரு பெரிய என்ன சொல்றது பேக் ஃபயர் ஆகுதுன்னு இதுல பல இன்னொரு விஷயங்கள் அபாயமும் இருக்குல்ல சார். அமைச்சர்களுக்கும், எம்.எல்.ஏ.களுக்கும், முதலமைச்சருக்கும் இடையேயான அந்த கம்யூனிகேஷன் கேப். ஊர் சேதம் வைக்கும். இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட அமைச்சரவையில 30, 33 பேர் வச்சிருந்தார் அப்படின்னா, இன்னார் அமைச்சர், இந்த மாவட்டம், இந்த இவ்வளவு செல்வாக்கு இருக்கவருக்கு, அவர் இப்படிப்பட்டவருன்னு சொல்லி ஜாதகத்தையே மு.க. ஸ்டாலின் சொல்லுவாரு. ஆமாமாமாமாமாமா. இபிஎஸ் தன்னோட அமைச்சரவையில இருந்த ஒவ்வொரு சகாக்களையும் எம்.எல்.ஏ.க்கள் உட்பட அவ்வளவு பேருடைய ஜாதகத்தையும் சொல்லுவாரு. அவர் யாரு, ஏறு, என்ன குலம், கோத்திரம் மொத்தத்தையும் சொல்லுவாரு. ஆனால் இங்க வந்து திரு விஜய் அவர்கள இன்னார் தான் அவர எம்.எல்.ஏக்கள்னு தெரியுமா? இந்த 108 பேர், 107 பேரையும். இன்னார் தான் அமைச்சரா இருக்காங்க. ஏன் இந்தந்த இலாக்கால இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுமா? அமைச்சர்களுக்கே அமைச்சர்கள்லாம் தெரியுமான்னு தான் மேட்ரு. நீங்க ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அமைச்சர்கள அவருக்கு தொடர்புல இருக்கலாம். இல்லன்னா சொல்லல. மற்றவர்கள்லாம் தெரியுமா? சரத்குமார் விஷயத்துக்கு என்ன ஆச்சு? அவர் தரப்புல விளக்கம் சொல்றாங்க ரைட். கவர்மெண்ட் இந்த விஷயத்துல கண்டுக்கவே இல்ல. அதே மாரி ஆதவ அர்ஜுனுடைய அன்னைக்கு அந்த வீடியோ. இதெல்லாமே விஜய்க்கு தெரியுமா? தெரியலையா? அப்படின்லாம் தெரியல. இதெல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க சின்ன சின்ன விஷயம் தாங்க அந்த இமேஜ் அப்படியே காலியாயிரும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இமேஜ் தான் சுத்தமா அடி வாங்கிரும்னு வச்சுக்கங்களேன். நீங்க இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியே ஆவணும். ஏன்னா சரத்குமார் விஷயம், அவர் சொல்றது பொய்யா தெரியுது. அவர் நடந்த அந்த சம்பவத்திற்கும், அவர் இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஒரு குழந்தைய அவரு கையில வச்சுக்கிட்டு அவரு எதுக்கு அதுன்றேன். உண்மையா அவர் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஒய்ஃபோட ஒரு விளக்க வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கும், அங்க நடந்த சம்பவத்திற்கும் சம்மந்தமே இல்ல. மாத்திரைய உடைக்கிறது யாருங்க உடைப்பா? என்ன குழந்தை ஏதாவது நம்ம அடிப்படையான விஷயம். உடம்பு சரியாத குழந்தைய நம்ம கூட்டிட்டு போவோமா? மாட்டோம். மாத்திரைய கரைச்சு குடுத்து, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த மேட்ச் பார்க்கணும்னு நம்ம வீட்ல ஒத்துக்குவாங்களா பெரியவங்க? இயல்பான விஷயம். ஏன் அப்படி கூட்டிட்டு போறியா புள்ளைய? வச்சுட்டு போ. நாங்க பார்த்துக்கிறோம். இல்ல நீ இங்க போகாதன்னு சொல்லுவாங்க. இது இயல்பான விஷயம். அப்படி நான் பொடியாக்கி மாத்திரைய போட்டேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? இதுல விஜய் சில விஷயங்களை கொஞ்சமாவது கூர்ந்து பார்த்தாலும் அவருக்கு கவர்மெண்ட் சரியா இருக்கும். இதெல்லாம் அலட்சியமா நினைச்சிட்டு போடா சொல்றவன் சொல்லிட்டு போறான். நீ இருங்க பாஸ், நீங்க உங்க வேலையை பாருங்க பாஸ்ன்னு நினைத்தாருன்னா கஷ்டம். மரிய வில்சன் விஷயத்துல இதுவரைக்கும் அவர் தரப்புல கூட விளக்கமே இல்லை. எப்ப நடந்துச்சு? எங்க நடந்துச்சு இந்த சம்பவம்? என்ன அவர் இத்தனைக்கும் பெரிய இடத்து மாப்பிள்ளை வேற. அவர் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, அது என்னன்னே புரியலையே அது. அவங்களும் கண்டிப்பா ஒரு பெரிய இடமா தானே இருந்திருக்க முடியும்.
ஒரு குடிசை வீட்ல புகுந்து அடிக்கிற மாரிலாம் தெரியலையே! அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னாவே கூட, ம். அதுவும் அவங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி மாரி தான் தெரியுது. அந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்துறாங்க. அதே மாரி ஆதவ அர்ஜுனுக்கு விதமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது அவருக்கு? அதிகாரத்த குடுத்து வைக்கிறீங்க. அந்த அதிகாரம்லாம் சரியா இருக்குமா? நீ ஏன் தேவையில்லாம பேசுறேன்னு சொல்ல விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா தானங்க சரியா இருக்கும். இதெல்லாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால், தாவேக்காவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் சரிவா ஏற்படுறதுக்கு ரொம்ப கண்டிப்பா ஒரு பெரிய கெட்ட பேர் ஆயிரும்ங்கிறது தான் என்னோட எண்ணம். மாற்றமே இல்ல. ம். அதான் சார் இப்போ சட்ட ரீதியா இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னவாக இருக்கும்னு நீங்க பார்க்குறீங்க? நிச்சயமா இப்ப இது வந்து சினாரியோஸ் தான் பார்க்கும்போது, தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் அந்நியப்பட்டதா இருக்கு. இந்த தாவேக்கா அரசு கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆமா, பண்ணதுலருந்து, ஆமா லூசு. மைனாரிட்டி கவர்ன்மெண்ட்லருந்து எல்லாமே ஏங்க நீங்க வடநாட்ட தான் நம்ம காமராஜர்ட்ட கார்ல வைத்து கையெழுத்து வாங்கிய விஷயத்த நம்ம அலட்சியமா நெனச்சு விட்டுட்டோம் அன்னைக்கு. ம். உண்மையா இல்லையா? அன்னைக்கு சரி ரைட்டு. ஏதோ கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆவுது. அந்த ஒரு பிஸில உண்மையிலேயே ஒரு எம்.எல்.ஏ.யை குதிரை பேரத்துக்கு இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? இதுக்கு மேல வேற என்ன ஒரு ஆதாரம் வேணுங்கிறேன் நானு. முதல் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டின் போது அம்மையார் பிரேமலதா தான் ரொம்ப தெளிவா கேட்டாங்க. ஆமா. பயங்கரமா அவங்கள வந்து அவங்க பேச்சு இல்ல ரொம்ப வைரல் சீரியஸா ஆச்சு. சீரியஸா கேட்டாங்க. பட் அது எல்லாமே அத வந்து அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நான் மூஞ்ச மூடிட்டு ம். டெல்லிக்கு போமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. மூஞ்ச மூடிட்டு உங்க வீட்டுக்கு போனது யாரு? இப்படி வீடியோ வெளியாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க இல்ல கேட்ட அதுதான் ஒவ்வொரு சொல்றேனே. கேள்விகளுமே இந்த ஒரு இந்த ஒரு 50 நாள், இல்ல ஒரு 60 நாள் கவர்மெண்ட்ல சர்ச்சையை ஏற்படுத்திய 5, 6 வீடியோக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க பதில்? இந்த வீடியோக்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப கேட்டா தான் சொல்றாங்க. குப்பனுக்கும், சுப்பனுக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அமைச்சரா ஆவறதுக்கும் மாண்புமிகு பொறுப்புக்கு வந்திருக்காரு. அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பொறுக்கல பார்த்தீங்களா? அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஏங்க பதில் சொல்லணும்ல நீங்க. பதில சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க ஒண்ணுமே இல்லங்க. குறையே சொல்லலங்க. நடந்த விஷயத்துக்கு நாங்க நீங்க சொல்றத ஏத்துக்கிறோம். காமராஜர்ட்ட அந்த எம்.எல்.ஏ. காமராஜர் கார்ல உட்கார வைத்து கையெழுத்து வாங்குனது யாரு? வீடியோ எடுத்தது யாரு? அவர் யாருடைய காரு? எந்த இடம்? இத நீங்க சொல்லி தானே ஆவணும். ஒண்ணு காமராஜர் சொல்லி ஆவணும் இதுல. சிபிஐ விசாரணை கேட்டாரு. யாரு கேட்டா? அ டிடிவி கேட்டாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாரு. யாராவது ஒண்ணு முதல் பதில் சொல்லணும்ல இதுல. இந்த விதத்தில் திமுகவும், அதிமுகவும் பெரிய தவறு பண்றதா நான் நினைக்கிறேன். இது அவங்களுக்கு இது சாதாரணமா தெரியலாம். மக்களுக்கு வேற பெரிய விஷயமா இல்லையா? திமுகவும், அதிமுகவும் இது சாதாரணமா தெரியலாம் எல்லாருக்கும். இது இயல்பு தானே நம்ம செஞ்சது தானே. கடந்த ஆண்டுகள்ல நம்ம பண்ணலையே மாரி இல்லாம அவங்க இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல கோர்ட்டுக்கு போயிருக்கணுங்கிறேன் நான். எதிர்க்கட்சி தலைவர் இந்த விஷயத்துல கடுமையான ஒரு அப்போஸ் பண்ணியிருக்கணும். இத பெருசாக்கியிருக்கணும். இதே மாரி சின்ன சின்ன விஷயத்தினால தான் நீங்க தாவேக்கா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. கரூர் சம்பவத்த அப்படித்தானே அலட்சியமா நினைச்சீங்க நீங்க? விடுங்க பார்த்துக்கலாம். அது தேவையில்லாம அவர பெருசா பெரிய ஆளாக்கிருவோம் நம்ப. அரெஸ்ட் பண்ணாலோ, இல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்தாலும், அவரு பெரிய ஆள் ஆயிருவாருன்னு நெனச்சுக்கிட்டு உட்டாங்க. உண்மையா இல்லையா? அத அவரே சாதகமா எடுத்துக்கிட்டாரு. திமுக தான் செஞ்சிருச்சுன்னு சொல்ட்டாரு. என்னைய பழி வாங்குறீங்களா சிஎம் சார்? எதா இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க சார்ன்னு அவர் பேட்டி குடுத்தார்ல. ஏன் என் தொண்டர்கள்லாம் தொல்ல பண்றீங்க? என் மேல எதா இருந்தாலும் நான் வீட்ல தான் இருப்பேன். என் மேல என்னைய வந்து பாருங்கங்கிற மாரி பேசினார்ல. இதெல்லாமே சரியா இருக்காது. இது தொடர்ந்து என்னை பொறுத்தவரை விஜய் அவருடைய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு என்ன ஒண்ணுமே இல்ல. சாதாரண விஷயம். இயல்பானது. நேத்து பாக்கியராஜுடைய மரண வீட்டுக்கு போனார். அவர் கையில அவரு கார்லேருந்து இறங்குறப்பயே மாலை எடுத்துக்கிட்டு இறங்குறாருன்றான். பாருங்க முதல்வர் அவரே கையில தூக்கிட்டு போனாருங்க மாலைய அப்படிங்கிறான். அது ஒரு ரீல்ஸ். போயி அவர் மாலைய போட்டுட்டு அவங்க பேர் என்ன பூர்ணிமாட்ட துக்கம் விசாரிக்கிறாரு. அவங்க சேர்ல உட்காந்துருக்காங்க. அவர் முட்டி போட்டு அவங்கள்ட்ட பேசுறாரு. அத ஒரு ரீல்ஸா எடுத்து போட்டு பார்த்தீங்களா? எப்படி இருக்காரு எங்க முதல்வரு? நீங்கலாம் எதார்த்தமா இருக்கீங்களா? எங்க ஆளு பாருங்க எவ்வளோ ஒரு இதா இருக்காரு. பாசமாவும் இதா இருக்காரு. இது எல்லாமே ரீல்ஸ் ஆகுது. இதை விஜய் இது எப்படி தெரிஞ்சு நடக்குதா? தெரியாம நடக்குதான்னு தெரியல. இல்ல அவரு ஒரு பிளான் பண்ணியே வராரான்னும் தெரியல. நீ எதார்த்தமான விஷயம் யாரா இருந்தாலும், ஒரு பெரிய விஐபியா இருந்தாலும், மாலைய பின்னாடி எடுத்துட்டு வருவாங்க. அது சாதாரண நண்பர்கள் கூட அப்படித்தான். ம். ஆனா, அவர் கார்லேருந்து இறங்குறப்பயே மாலையோட இறங்குறாருன்னு சொல்லி அத ரீல்ஸ் போடுறாங்க. பாருங்க, அவர் கையிலேயே மாலை எடுத்துட்டு வர்றாரு. பூர்ணிமாட்ட எப்படி பேசுறாரு பாருன்றாரு. ஸோ இந்த வீடியோக்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திமுகவும், அதிமுகவும் அலட்சியமாவே நினைத்துக் கொண்டிருந்தால்,
தாவேக்காவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது கடுமையா அவங்க வந்து அப்போஸ் பண்ணணும். பண்ணாதான் சரியா இருக்குங்கிறது தான் சார் என்னுடைய வட மாநிலத்திலயும் இப்படிதான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், வட மாநிலத்தில நம்ம இந்த மாதிரி சினாரியோஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சார்ஜஸ்னால ச அமைச்சர்கள் சிக்கியிருக்கிறாங்க. சட்டசபைக்குள்ளேயே வந்து பார்னோகிராஃபி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, ஆமா, அப்படின்ற ஆமா. மாதிரிலாம் நம்ம வந்து கர்நாடகால நடந்துச்சு. அப்படி கர்நாடகால இப்படிப்பட்ட நடந்துச்சு. ஆமா, கர்நாடகாவிலே உதாரணத்துக்கு கர்நாடகாவிலே நடந்துச்சு. நடந்தது, இப்படி நடந்தது. நம்ம எதிர்பாராத ஒரு இப்படிலாம் நடக்குமா? ஒரு மாண்புக்குரிய சபை, மாண்புக்குரியவர்கள் இப்படிலாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு நம்மளே ஒரு வியக்கிற அளவுக்கு ஒரு ஒரு அருவருக்கத்தக்க செயல்கள் வட ஆமா. மாநிலத்தில நடக்கும். அப்ப அதே அது நடக்குது. வந்து தமிழ்நாட்டில இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கோ, அந்த அந்த சிச்சுவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ சட்ட ரீதியா இப்போ அந்த அமைச்சர் மீது அவர் அவர் அதான் இது திமுக தரப்புல என்ன சொல்லப்படுது? மெடிக்கல் செக்கப் பண்ணுங்க. நீங்க அப்பல் கற்றவர். நீங்க உங்க உடம்புல அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க செக்கப் பண்ணிட்டு நீங்க வந்து அப்பல் கற்றவர் நிரூபிங்க. அப்படி இல்லாட்டி பதவி விலங்க அப்படின்றாங்க. சட்ட ரீதியா அப்படி வந்து ஒருவேளை அவர் வந்து இன்னொரு செய்தி ஒருவேளை இருக்கு. போதைப் பொருள் தான் உட்கொண்டிருக்கிறார் அப்படின்னு மெடிக்கல் செக்கப்ல வந்துச்சுன்னா, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் சார் சட்ட ரீதியா? கல்ச்சர் டெஸ்ட் இருக்கு ஹக்கீம். கல்ச்சர் டெஸ்ட்லாம் இருக்கு. பிளட் டெஸ்ட் இருக்கு. ம். கண்டிப்பா அவரு கடந்த 3 வருஷங்களையோ, 5 வருடத்திலேயோ கூட அவர் ம். விலை உயர்ந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்தால், கண்டிப்பா அத வந்து கண்டுபிடிச்சிட்டுருப்பேன். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. சாராயம் மாரி, இது மாரிலாம் கிடையாது. போதைப் பொருள பயன்படுத்துறவங்களா இருந்தா பிளட்ல இருக்கும். கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒரு போதை ஆசாமி, அதுவும் உயர்தர ஒரு போதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருந்தா அமைச்சர் இருந்தாருன்னா, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அது சிஎம் தான் எடுக்கணும். மத்தபடி வேற யாரும் எடுக்க முடியாது. வேற யாரும் எடுக்க முடியாது. அந்த அமைச்சரவையில் யாரு பங்கேற்கணும், பங்கேற்கக் கூடாதுன்னு முடிவுங்கிறது அவருடைய முதல்வருடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த விதத்தில் விஜய் தான் முடிவெடுக்கணும்னு நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனேயே, "ஏப்பா ஒண்ணும் இல்ல. இந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். அதுவரைக்கும் உன்னைய வந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறேன். 1 வாரம் இல்ல 10 நாள்லயே இது டெஸ்ட்லாம் எடுத்துட்டு, ரிசல்ட்ட குடுத்துட்டு நீ வந்துடு. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்காய்ங்க. எதுக்கு பேச வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விடு" அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு வேலை. இதுதானே இது சரியா இருக்கும்லன்றேன் நான். இப்ப நீங்க இதெல்லாம் திமுகவும், அதிமுகவும் இதெல்லாம் செய்றதுனால தான் எனக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வந்திருக்காங்கன்னா, நீங்க இந்த மாற்றத்துக்கு மக்களுக்கு நீங்க வந்து உண்மையா இருக்கணுமா? இல்லையா? திமுக, அதிமுக தான் இதெல்லாம் அலட்சியமாவே இருக்குதுங்க. ஊழலு எல்லா விஷயத்திலயும் திமுக எல்லாம் அலட்சியமா இருக்கு. நீங்க ஒரு ஒரு புதுமையான ஒரு கவர்மெண்ட்ட கொண்டாடுறீங்க அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு வந்தோனே உடனே டக்குன்னு என்ன பண்ணியிருக்கணும்ன்றேன் நானு. உடனே அவர விளக்கணும். அவருக்கான விஷயத்த நீங்க கிளியர் பண்ணிட்டு திருப்பி அவர சேர்த்துக்கலாம். அதுல வந்து அத பண்ணி தானே ஆகணும். இந்த மரியா வில்சன் மேட்டரா இருக்கட்டும், இப்ப சரத்குமார் மேட்டரா இருக்கட்டும். ஏங்க இது ஏற்கனவே ஒரு தவறு நடந்திருக்குன்ற மாரி சொல்றாங்க. வீடியோ பழைய வீடியோவா? எப்ப வீடியோ? என்ன சம்பவம்? ஒரு விளக்கத்த சொல்லு தம்பி. முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்புறம் இவங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே திமுக கூட அது பிழைகள சுட்டிக்காட்டுறதுல ரொம்ப கூர்மையா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக அதுல எதுவுமே சீன்லயே இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அவங்க பிரச்சனையே இதுல சரியில்லாம இதுல எடப்பாடி இன்னொரு பக்கம் ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, 6 மாசம் கம்முனு இருக்குன்னு சொன்னீங்களே, அது தப்பு தான் செய்யட்டுமே. பாருங்க தப்பு மட்டும் அப்படின்ற மாரி கூட சொல்றாங்க சிலர். ஏங்க அது சரியா இருக்காது. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் அப்பயே சொல்லியிருக்கணும்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க? ம். இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்க? ஏங்க அதெல்லாம் அப்ப முடிஞ்சிருச்சுங்க. அப்போ முடிஞ்சிச்சுங்க நீங்க அப்படின்னு. அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல நீங்க அப்படின்னு சொல்லு. இந்த உலகம் இருக்கே மாத்தி மாத்தி பேச வைக்குது. அதனால நீங்க என்னை பொறுத்தவரை திமுக, தாவேகா விஷயத்தில் ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டால் தான், நீங்க வந்து மக்கள் மன்றத்துல வந்து அவங்கள வீழ்த்த முடியும். நீங்க ரொம்ப சாஃப்ட்டாவே போயிட்டு பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்னு நினைத்தால், அது அடுத்தடுத்த காலங்கள்ல உங்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமே தவிர, உங்களுக்கு வெற்றியை தராது அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாத்தோட எதிர்பார்ப்பும். அதனால தான் அண்ணாமலை எதிர்பார்க்குறோம். அண்ணாமலை அளவுக்கு நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள விமர்சனம் பண்ணணும். அப்பதான் சரியா இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க. அதான் உண்மை. பார்ப்போம். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.